வெல்கம் டு பிரிதாஸ் மினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான ஒரு கப்பை பிரியாணி. இது நம்ம மட்டன் வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கு மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். தக்காளி, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகு, எண்ணெய். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், குக்கரில் இறச்சி போட்டுட்டு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, எண்ணெய், உப்பு, தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடைச்சி வச்சிட்டோம். அடுத்து ஒரு பேனில் பெரிய வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சம்மளவு எடுத்து அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கறி மசால் தூள், அதுக்கப்புறம் மீட் மசாலா, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், குக்கரில் எல்லாமே போட்டு அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 6 விசில் விட்டுருந்தோம். 6லேருந்து 7 இதை பார்த்துக்கோங்க, அது எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், இப்போ அதில் தண்ணி நல்லா விட்டுருக்கு, நம்ம கொஞ்சம் தான் ஊற்றிருந்தோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இந்த வெந்த இறைச்சியை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வற்றி நமக்கு ஒரு செமி கிரேவிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வற்ற விட்டுறலாம். ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி பிரியாணி பண்ணணுன்னா, கப்பை பிரியாணி நீங்கள் இது எதில் வேணாலும் மட்டன் வச்சு பண்ணலாம், சிக்கன் வச்சு பண்ணலாம், பீஃப் வச்சு, உங்களோட விருப்பம் எதுவும் அதை வச்சு பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வற்றி வரணும். ஓகே, இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கப்பை மரவள்ளிக்கிழங்கு கப்பை இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சின்ன சின்ன பீஸாக எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஓகே, இதை நம்ம தோலை இப்படி 2ஆக இது பண்ணி பீல் பண்ணாலே ஃபுல்லுமே வந்துடும், கம்ப்ளீட்டாக வந்துடும். பாருங்கள், இப்படி தான் இதை க்ளீன் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஜஸ்ட்டு நான் இது பண்ணலான்னு சொல்லி போட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கப்பையை போட்டதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்க போட்டதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான கொஞ்சம் அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம், அதுலேயும் உப்பு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை அடைச்சி வச்சுட்டு ரொம்ப விசில் விட வேண்டாம், குழஞ்சிரும். ஒரு விசில் விட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க எப்படி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு. சிலது சீக்கிரமாக வெந்துடும், சிலது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போனா ஒரு விசில் வேக லேட் ஆகணும் கப்பமாக இருந்ததுன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட கப்பு வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு மாதிரி தான் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த கப்பையும் பச்சை மிளகும் உள்ளியும் கொஞ்சம் தேங்காய் போட்டு தொட்டு சாப்பிட்டா அத்தப்பட்ட சூப்பராக இருக்கும். நான் ஒரு செப்பரேட்டாக இன்னொரு டைம் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கப்பையை எடுத்து வெந்துருச்சு, இதை நம்ம மாற்றி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகும் இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தோம், 3 பச்சை மிளகு எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னா இல்லை, ஒரு லைட்டாக வதங்கி ஒரு லைட்டு கோல்டன் கலரில் வந்தால் போதும். ஓகே, இப்போ கொஞ்சம் பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கிரேவி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், வேக வச்சுருக்க கப்பை இருக்கு இல்லையா, மஞ்சள் உப்பும் போட்டு வேக வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம்.
இந்த கிரேவி மொத்தம் அந்த கப்பையில் இறங்கணும். அப்போ மிக்ஸ் ஆகும்போது கிரேவியோட இதுவும் கப்பையோடையும் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இது கூட காம்பினேஷனாக நம்ம கட்டன் சாயா இல்லாட்டா பால் சாயா இதுக்கு வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க இது ஒரு டைமு. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். அப்போ அந்த கிரேவியோட நம்ம அதை சாப்பிடும்போது ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது அந்த கிரேவியோடைய அந்த பீஸு கப்பையோட அது எல்லாம் சேர்த்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கப்பை பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அடுத்து என்ன மாற்றலாம், இல்லை உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணுங்கிறதெல்லாம் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.